இப்போ கூட நான் காவல்துறை தயங்குதுன்னு நான் சொல்ல வரல. சரிங்களா? எனக்கு எப்படி இப்போ என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் எனக்கு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறதோ, அதே மாரி தான் காவல்துறையும். அவர்களும் அவங்களுடைய பங்கை சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் என்ன ஒண்ணு அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப பொலிட்டிக்கலி சென்சிட்டிவ் கேஸ். அதனால மாண்புமிகு டிஜிபி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த கடிதம் இருக்கு இல்லையா? இதன் மீது உடனடியாக எப்போது நடவடிக்கை வரும் அப்படின்னு தெரியல. ஃபார் நெசசரி ஆக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கே தவிர்த்து டைம் லிமிட் எதுவும் குடுக்கல அதுல. சட்டத்தில இல்ல. அதனால இவங்க உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுப்பார்களா, இல்லையா என்பதெல்லாம் தெரியவில்லை. இதற்கு மேல் போக வேண்டும் என்றால் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்த தான் அணுக வேண்டும். யாராவது ஒருவர் போயிட்டு, இந்த மாரி கடிதம் வந்திருக்கு. இந்த பக்கத்துலேருந்து எந்த ஒரு ஆக்ஷனும் வர மாரி தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு யாராவது போய் கேட்கலாம். ஆனால் அதற்கெல்லாம் அநேகமாக இடம் தரமாட்டார்கள் என்று நான் நான் கருதுகிறேன். அப்படி தான் பார்க்குறேன் நான். இப்போ எஃப்ஐஆர் வந்து இந்த வழக்குல வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து இதுல எஃப்ஐஆர் போடலைன்னா அடுத்து இடியோட மூவ் வந்து ஹைகோர்ட் இல்ல வந்து ஹைகோர்ட் போற மாதிரி ஈடி தான் போய் இருக்குமா? மூவ் பண்ணுவாங்களான்னு தெரியல. வேற யாரையாவது தான் தனிப்பட்ட முறையில யாரையானும் போடுவாங்க. ஈடி நார்மலா அப்படிலாம் போய் உடனே எல்லாம் பண்ணாது. ஆக்சுவலா கடிதம் அனுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க, பார்ப்பாங்க. அதுக்கு ஒண்ணும் டைம் லிமிட்லாம் ஒண்ணும் கிடையாது. 1 வாரம், 1 மாசம், 1 வருஷம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அதனால ஐ டோன்ட் திங்க் ஆக்சுவலி என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் வில் டேக் எனி அதர் மூவ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, வேற யாரேனும் ஒரு வழக்கறிஞரோ, ஒரு பொதுநல ஆர்வலரோ அல்லது ஒரு அரசியல் கட்சியோ, அதன் பிறகு மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தை அணுகலாம்.